இருதய கூட்டை இடித்தவளே என் பெற்றோர்க்கு செல்ல மருமகளே பக்கத்துல நாம் அடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா தீமா 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 நடுவினிலோ திருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என உன்னை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள் உள்ள பூச்செடிகளின் பூக்களை வெள்ள சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன் முகம் கொண்ட இரு மகள்களை இறை அருளிட அனைவரும் அழகிய சுய படங்களை எடுக்கவே தீமா 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 நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா. ஹலோ அப்து டிவி எல்லாரும் வந்துட்டாங்களா பாத்துக்கே இப்ப எடுறா போட்டோ கிசுக்குன்னு நான் நிறைவேனே நீ மழையானாய் நான் கடலானே உன்னுள் கலந்தே என்னகமடைந்தே இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. ஜனகராஜ் திருமதி யமுனா ராணி அவர்களின் புகழுடனாகிய சபரி சந்தோஷ்
எஸ் பாலகிருஷ்ணன், திருமதி கீதா அவர்களின் குமாரத்திமான லாவண்யா, 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக